சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொளியூடாக இணைந்திருக்கின்றோம். தன்னுடைய பதவி காலத்தில் 5வது முறையாக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மேற்குலகத்திற்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இன்னும் 6 ஆண்டுகளுக்கு புடின் ரஷ்யாவில் எவற்றை செய்ய போகின்றார் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இது பற்றித்தான் இன்றைய இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். கிரெம்ளின் மாளிகையில் 5வது முறையாக ரஷ்ய ஜனாதிபதியாக விளாடிமிர் புடின் கடந்த செவ்வாய்க்கிழமை பதவியேற்றார். அங்கு அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு உக்ரைனில் ரஷ்யாவின் போரின் காரணமாக பல மேற்கத்திய நாடுகளால் புறக்கணிக்கப்பட்ட இந்த விழாவில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அடுத்த 6 ஆண்டு காலத்திற்கு ரஷ்யாவினுடைய அதிபராக பதவியேற்றிருக்கின்றார். 1999 ஆண்டு முதல் ஜனாதிபதியாக அல்லது பிரதம மந்திரியாக அதிகாரத்தில் இருக்கின்ற புடின் உக்ரைனுக்குள் பல்லாயிரக்கணக்கான துருப்புக்களை அனுப்பிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய புதிய ஆணையை தொடங்குகின்றார். நாம் ஒன்றுபட்ட சிறந்த மக்கள், ஒன்றாக நாம் அனைத்து தடைகளையும் சமாளிப்போம், நமது திட்டங்களை நிறைவேற்றுவோம், ஒன்றாக வெற்றி பெறுவோம். ரஷ்யா தற்போதைய கடினமான காலகட்டத்தை வலுவாக கடந்து வெற்றி பெறும் என்று அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்கள் கூட்டத்தில் அதிபர் புடின் கூறியிருக்கிறார். 71 வயதில் புடின் உள்நாட்டு அரசியல் நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றார். சர்வதேச அரங்கில் அவர் மேற்கத்திய நாடுகளுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார். ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கும் துண்டாடுவதற்கும் உக்ரைனை மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மார்ச் மாதம் புடின் ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டில் உள்ள தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றதாக சொல்லிக் கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் நவால்னியின் விதையான ஜூலியா நவல்னயா செவ்வாயன்று புடினுக்கு எதிரான போராட்டத்தை தொடருமாறு ஆதரவாளர்களை வலியுறுத்தியிருக்கிறார். ஜூலியா நவல்னயா பதவியேற்புக்கு முன்னதாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் புடினினுடைய வாக்குறுதிகள் வெறுமனே வெற்றி மட்டுமல்ல, அவை பொய்யானவை என்று கூறியிருக்கின்றார். ரஷ்யா ஒரு பொய்யர், ஒரு திருடன் மற்றும் ஒரு கொலைகாரனால் ஆளப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை ரஷ்ய கூட்டமைப்பை ஒரு ஆக்கிரமிப்பு அரசாகவும் ஆளும் கட்சியை சர்வதிகாரமாகவும் மாற்றிய ஒரு நபர் கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் அதிகாரத்தில் இருப்பதற்கான சட்டபூர்வ மாயையை உருவாக்கவே இந்த பதவியேற்பு முயற்சி செய்ததாக உக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கிறது. 2000ஆம் ஆண்டு மே மாதம் புதினின் முதல் பதவியேற்பு விழாவிற்கு பிறகு நிறைய மாறியிருக்கிறது. அப்போது அதிபர் புடின் ஜனநாயகத்தை பாதுகாத்து வளர்ப்பதாகவும் ரஷ்யாவை கவனித்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். அதற்கு 24 ஆண்டுகளுக்கு பிறகு புதின் இன்று உக்ரைனுக்கு எதிராக ஒரு போரை நடத்தி வருகின்றார். இதில் ரஷ்யா பெருமளவில் இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. உள்நாட்டில் ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கு பதிலாக அதிபர் புடின் அதை தற்போது குறைத்து வருகின்றார். விமர்சகர்களை சிறையில் அடைக்கின்றார். அவரது அதிகாரத்தின் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்கி வருகின்றார். புதின் இப்போது தன்னை விளாடிமிர் தி கிரேட் என்ற ரஷ்ய மன்னர் என நினைத்துக் கொள்கின்றார். புதினின் முதல் 2 அதிபர் பதவி காலங்களை மதிப்பிட்டால் அவர் ரஷ்யாவை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ரஷ்ய பொருளாதாரம் அப்போது வரலாற்றில் எந்த முந்தைய காலகட்டத்தை விடவும் சிறப்பாக செயல்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீமியாவை ரஷ்யா தன்னோடு இணைத்ததிலிருந்து தற்போதைய உக்ரைன் வரையான சம்பவங்கள் அந்த சாதனைகளை வியத்தகு முறையில் மாற்றியிருக்கின்றன. அவர் ஒரு நடைமுறைவாதியாக இல்லாமல் தன்னை ஒரு ஏகாதிபத்தியவாதியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். விளாடிமிர் புடின் முதலில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமெரிக்கா 5 வெவ்வேறு அதிபர்களையும் பிரிட்டன் 7 பிரதமர்களையும் பெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு ரஷ்யாவை இயக்கிய பிறகு புதின் நிச்சயமாக தனது முத்திரையை பதித்திருக்கின்றார். தற்போது புதினிசம் ரஷ்யாவின் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. புதினிசம் என்பது ஸ்டாலினிசத்தின் மற்றொரு அவதாரம் என்றே ரஷ்ய மக்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவின் முன்னாள் சர்வதிகாரியான ஜோசப் ஸ்டாலினது ஆட்சியில் நாட்டுக்கும் அவருக்கும் எதிரானவர்கள் என்று கருதப்பட்ட பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர். அதுபோலவே விளாடிமிர் புடினும் தற்போது பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றார். இவற்றுக்கிடையில் அதீதமாக சர்வதிகார முறையில் செயல்படும் ரஷ்ய தலைவரை ரஷ்யாவின் மகத்துவமாக தாம் கருதுவதை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருக்கின்ற அந்த தலைவரை அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற ஒரு நவீன மன்னரை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் தற்போது மேற்கு நாடுகளுக்கு முன்னிருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இந்நிலையில் கிரெம்ளின் மாளிகையில் புடின் மேற்குலக நாடுகளுக்கு விடுத்த அறிவிப்பு
அறிவிப்பு என்பது இறுதி சமரசத்திற்கான முயற்சியாக இருக்கலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். போர் விவகாரத்தில் நியாயமான முறையில் பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி கொண்டு செல்ல மேற்குலகம் விரும்பினால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் மேலும் ரஷ்யாவை வீழ்த்துவதையே நோக்கமாக கொள்கின்றீர்களா அல்லது ரஷ்யாவுடன் இணக்கப்பாட்டுடன் செயல்பட விரும்புகிறீர்களா என்பது மேற்குலக நாடுகளே தீர்மானிக்க வேண்டும் என புடின் கடுமையான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். உக்ரைனில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதாக மிரட்டி புதின் பின்வாங்கிய போது சீனா, இந்தியா, ஜப்பான் போன்ற சில நாடுகள் பதற்றமடைந்தன. இந்த வரைமுறையற்ற அணு ஆயுத ஊக பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சர்வதேச கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் ரஷ்யா மீது கட்டுப்பாட்டை அமல்படுத்த முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு 71 வயதான புடின் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இன்னும் 6 ஆண்டுகளில் என்ன செய்வார் என்பது இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. வீரர்கள் மற்றும் வெடிமருந்துகள் பற்றாக்குறையுடன் உக்ரைன் போராடுகையில் ரஷ்ய படைகள் உக்ரைனில் களமிறங்குகின்றன. புடின் உக்ரைனில் மாஸ்கோவின் இலக்குகளை நிறைவேற்றுவதாகவும் எங்கள் இறையாண்மை மற்றும் எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பை பாதுகாக்க தேவையானதை செய்து கொண்டிருப்பதாகவும் மீண்டும் மீண்டும் சபதம் செய்கின்றார். மார்ச் மாதம் அவர் திட்டமிட்ட மறுதேர்தலுக்கு பிறகு புடின் நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்றும் எச்சரித்திருந்தார். மேலும் அவர் தனது நாட்டை எல்லை தாண்டிய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க உக்ரைனில் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்க விரும்புவதாகவும் அறிவித்திருந்தார். செவ்வாய்க்கிழமையன்று புடின் மீண்டும் ரஷ்யர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை வழங்கப் போவதாக உறுதியளித்திருக்கிறார். ஆனால் உக்ரைன் படியெடுப்பிற்கு பிறகு ரஷ்ய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்திருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். புடின் தனது பதவிக்காலத்தை 2018 தொடங்கிய போது ரஷ்யாவை முதல் 5 உலகளாவிய பொருளாதாரங்களுக்குள் கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தார். அது நவீன மற்றும் ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அதற்கு பதிலாக ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஒரு போர்க்கால நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது புடின் இன்னமும் 6 ஆண்டுகள் ஆட்சியை பிடித்திருக்கின்ற நிலையில் அரசாங்கம் போருக்கு நிதியளிப்பதற்காக வரிகளை உயர்த்துவது, இராணுவத்தில் அதிக ஆட்களை சேர அழுத்தம் கொடுப்பது போன்ற செல்வாக்கற்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதேவேளை புடின் செவ்வாய்க்கிழமையன்று விமர்சகர்களை மௌனமாக்குவதை தொடரப்போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். உள்கொந்தளிப்பு மற்றும் எழுச்சியினுடைய மோசமான விளைவுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறும் எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு எந்த ஒரு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கும் வலுவாகவும் முற்றிலும் எதிர்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இராணுவத்தை இழிவுபடுத்தும் எவருக்கும் நீண்ட சிறை தண்டனையை அச்சுறுத்தும் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவின் பாரம்பரிய குடும்ப விழுமியங்கள் என்று புடின் வலியுறுத்துவதை பின்பற்றாத சுயாதீன ஊடகங்கள், உரிமை குழுக்கள், ஆர்வலர்களையும் ரஷ்யா தொடர்ந்தும் குறிவைத்து வருகின்றது. இந்நிலையில் இன்னும் 6 ஆண்டுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற புடின் இந்த 6 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்ய போகின்றார், அவரினுடைய அரசியல் பயணத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, மேற்குலகம் என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரஷ்யாவை இயக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ரஷ்ய அரசாங்கத்தில் இனி எந்த உடனடி மாற்றத்திற்கும் வாய்ப்பு இல்லை என்கின்ற நிதர்சனத்திற்கும் ரஷ்ய மக்கள் பழகிவிட்டார்கள் என்பதே உண்மையான விடயமாகும். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.